Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் தான் கம்பேரிசன் பண்ண போறோம். அது என்னென்ன ஃபோன் பாத்தீங்கன்னா Poco X3, Realme 7 Pro. இதுல எது பெஸ்ட்ன்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இனிமே நம்ம சேனல்ல ஃபுல்லா கம்பேரிசன் வீடியோ மட்டும் தான் வரும். அதனால மறக்காம கீழ இருக்க subscribe பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் Poco X3 ல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா Snapdragon 732G. அது கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு Realme 7 Proல பார்த்தீங்கன்னா Snapdragon 720G. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா Adreno 618. இதுலேயும் Adreno 618 தான் கொடுத்துருக்காங்க கிராஃபிக்ஸ்க்காக. இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 732G தான் பெஸ்ட்டு. Poco X3ல இருக்க தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா டே டு டே யூசேஜில் அவ்வளோவா தெரியாது. ஆனால் இருந்தாலும் Snapdragon 732G தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா Poco X3 தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Poco X3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் 120Hz IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸோட கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 60Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் என்றைக்கும் பெஸ்ட்டு. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது கேம் விளாடும் போதெல்லாம் சூப்பராக கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் மூவி பார்க்கும்போதெல்லாம் செம்ம கிளாரிட்டியாக இருக்கும் AMOLED டிஸ்பிளே தான். அதனால் இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் Poco X3ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 64 MB, வைட் ஆங்கிள் கேமரா 13 MB, டெப்த் சென்சிங் 2 MB, மேக்ரோ 2 MB கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு Realme 7 Proல பார்த்தோன்னா 64 MB மெயின் கேமரா, 8 MB வைட் ஆங்கிள் கேமரா, 2 MB மேக்ரோ, 2 MB டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா Poco X3ல வந்து 13 MB வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. Realme 7 Proல வந்து 8 MB வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ரவுண்டில் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா Poco X3. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம MB வந்து அப்டேட் பண்ணாமலே இருந்தாங்க. அதிகபட்சம் 8 MB தான் கொடுத்துருந்தாங்க. 13 MB கொடுத்தனால வைட் ஆங்கிளுக்கு 13 MB கொடுத்தனால நம்ம இந்த ரவுண்டோட வின்னர் யார் சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Poco X3. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் Poco X3ல வந்து 20 MB கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த Realme 7 Proல பார்த்தீங்கன்னா 32 MB கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 32 MB தான். ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, 12 MB கேமரா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 32 MB கேமரா Realme 7 Pro தான் இந்த ரவுண்டோட வின்னர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் Poco X3ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6000 mAh 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு Realme 7 Proக்கு வந்தோன்னா 4500 mAh 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா 6000 mAh 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணாலே ஒரு நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். அப்படியே இந்த Realme 7 Proல வந்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் 65 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் சீக்கிரமாக பேட்டரி இறங்கிடும். ஒரு 5 ஹவர் 6 ஹவர் தான் நிற்கும். அதனால் இந்த ரவுண்டோட வின்னர் என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா Poco X3 தான் வின்னர். அடுத்து இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வந்து டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. Dolby Atmos ப்ளஸ் ஐரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா இப்போ வர சில ஃபோன்லலாம் கொடுக்க மாட்டுறாங்க. இந்த ரேஞ்சில் வர ஃபோனுங்களாம் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Poco X3ல வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு Realme 7 Proக்கு வந்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ரேமை பொறுத்த வரைக்கும் Poco X3ல வந்து 6GB ரேமும் கொடுத்துருக்காங்க, 8GB ரேமும் கொடுத்துருக்காங்க. அது வந்து LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா 64லையும் கொடுக்குறாங்க, அப்புறம் 128GBலையும் கொடுக்குறாங்க. அது வந்து UFS 2.1 வெர்ஷனில் வருது. அப்படியே சரி Realme 7 Proக்கு வந்தோன்னா 6GB ரேம் வேரியண்ட் வருது, 8GB ரேம் வருது, LPDDR4X ரேமு. அப்புறம் இதில் வந்து ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128 மட்டும்தான், UFS 2.1. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் Poco X3 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 17,000லேருந்து ஆரம்பிக்குது. Realme 7 Pro வந்து 20,000லேருந்து ஆரம்பிக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வீடியோ முடிஞ்சுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அடுத்து என்ன வீடியோ போடணும்னு நீங்களே சொல்லுங்கள், நான் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஃபோன் கம்பேர் பண்ணணுன்னு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.